திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 26 தேர்தலுக்கு வியூகத்தோடு பயணிக்கிறாரா அல்லது இல்ல பிஜேபி ஏடிஎம்கே நம்ம ஒரு நிர்பந்தத்துல வந்துட்டோம், எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி அப்படி வந்துட்டோம், சரி அது என்ன பாதையில போதும் அந்த போக்கிலே போவோம், என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் நம்ம அப்படின்ற ஒரு எண்ணப்பாட்டுல பயணிக்கிறார்? என்ன எடப்பாடி பழனிசாமி அப்படியே லேசர் பிஸ்டல் வச்சு இங்க இருந்து கடத்திட்டு போய் அமித்ஷா பிராண்ட் நிறுத்தினாங்களா? இந்த கூட்டணி ஏற்பட்ட உடனே கடப்பாறை தின்னவன் எந்த கசாயத்தை குடிச்சா ஜீரணம் ஆகுங்கிற மாதிரி தவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க நினைச்சது இவர் இதே மாதிரி முறுக்கிட்டு தான் இருப்பாரு, இவர் தனியா ஒரு கூட்டணியா இருக்கும், அதிமுக தனியா இருக்கும், நம்ம தமிழ் தேசிய அதிபர் ஒரு பக்கம் தனியா இருப்பாரு, சின்ன பகவதி ஒரு பக்கம் இருப்பாரு, நம்ம படுத்துக்கிட்டு ஜெயிக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அரசியல் வித்தகர், அதாவது எங்க சேலத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய மூதறிஞர் ராஜாஜி தான் சாணக்கியர்பாங்க. அந்த சாணக்கியர் பிறந்த சேலம் மண்ணுல பிறந்த எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த சாணக்கியத்தனம் இருக்கு. மிக சாணக்கியத்தனமா வெட்ட வேண்டிய நேரத்துல வெட்டி விட்டாரு, கூட்டு வைக்க வேண்டிய நேரத்துல கூட்டு வச்சிருக்கிறாரு. யாருடைய நிர்பந்தமும் இல்ல. மிக அற்புதமா இந்த கூட்டணி. அடுத்தது உங்க ஆதர் டிவி மூலமா ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றேன். வெகு விரைவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு எங்களுடைய தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினார் நாகேந்திரன் 2 பேரும் கைகோர்த்து தமிழகமே கிடுகிடுக்கும் அளவுக்கு பல இந்த திராவிட மாடல் அரசு எடுத்து அந்தந்த மாநிலத்துல பெரிய போராட்டம் நடத்த போறாங்க. மாநிலம் முழுக்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. இந்த அடுத்த ஒரு 6-7 மாதங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் நேற்றைய முதல்வர் வருங்கால முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்படிங்கிறதா தலைப்பு செய்தியா இருக்கும்.